ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியலோடைய 2 கேமிங் ப்ராஜெக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஏன் கேமிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபோக்கஸ்டாக இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன விதமான நேரேஷன்ஸ் வந்தாலும் சரி. ஸோ இப்போ ஏஐ நேரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐயோட ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ புல்லிஷ் ட்ரெண்டை வந்து கிரியேட் பண்ணுச்சுன்னு தெரியும் உங்களுக்கு மார்க்கெட்டில். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ காயின்ஸ் வந்து ஃபேக் காயின்ஸாக வந்து இப்போ மோஸ்ட்லி ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற வேகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி போயிருதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஏஐ காயின்ஸ் வந்து நிறையா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ்ட் புல்லெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ 2021 புல்லாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த புல்லாக இருக்கட்டும், என்ன விதமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு ஒரு பம்ப் கொடுத்துட்டு போனாலும், கேமிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக போனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீசென்ட் ரிட்டர்ன்ஸே கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த விதமாக பார்க்கும்போது தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜில் இருக்க ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எதுக்கு வந்து இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்கன்றது தெரியல. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து என்ன இருக்குது, ஸோ அவங்க வந்து வெப்சைட் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லூப். அதோட டிக்கெட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா BLS. ஸோ இப்போ வந்து அதோட வெப்சைட் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் லூப் அப்படின்ற கேமோட, ஸோ பிளட் லூப் கேமிங் கம்யூனிட்டியோட அந்த ஒரு பேஜ். ஸோ அவங்க வந்து என்ன ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா NFTஸை வச்சு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட NFTஸை வந்து நீங்கள் வந்து அதில் அப்லோட் பண்ணுற மூலியமாக அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா NFTஸ் வின் பண்ணுற மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து நீங்கள் விளாட முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபர்தர் அப்டேட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி அப்டேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமிங்கும் யூடியூப்பில் வந்து இதோட ட்ரைலர் அண்ட் கேமிங் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கிடச்சிருக்கு இந்த ஒரு கம்யூனிட்டிக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட செக்ஷன்ஸில் வந்து பார்த்தோன்னா, ஸோ அவங்களோட NFT ஸ்டோர் அண்ட் டோக்னாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ NFTஸ் வச்சு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து விளையாடுவாங்க. அண்ட் டோக்னாமிக்ஸ் வைஸ் நீங்கள் வந்து செக் பண்ணல. டோக்னாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் இதில் வெப்சைட்டில் வந்து அவங்க அப்டேட் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லூப் ப்ராஜெக்ட்டை வந்து பிளட் லூப் ப்ராஜெக்ட்டை பற்றி இப்போ வரையும் கிடச்சிருக்கு அப்டேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கிரிப்டோ ரேங்க் வைஸ் நம்ம பார்த்தோம்னா, ஸோ இதோட ஐடிஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்கமிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங்கும் இன்னும் ஃபண்ட் ரைசிங்கும் வந்து இன்னும் அவங்க பண்ணலை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோக்கன் வந்து ஐடிஓவில் வந்துச்சுன்னா அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.085 வரையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா CD5. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பிளாட்ஃபார்மோட யூஸ் கேசஸ் என்ன, ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கேமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வராங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த CD5 பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த Web3 கேமிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த Web3 கேம்ஸை ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான மூவ்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா IGO லான்ச் பேட்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா INO லான்ச் பேட்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டேக்கிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எல்லாமே பண்ணலாம். ஸோ இவங்களோட டோக்கன் நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ் ஃபண்ட். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி ஒரு $3 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு டாப் எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இது லிஸ்ட்டும் ஆயிருக்கு. ஸோ இந்த CD5 பிளாட்ஃபார்மை பற்றின ஒரு தனி அப்டேட் வீடியோ நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட நேட்டிவ் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 0.5 சென்ட்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு $5 வரையும் போயிருக்கு. ஸோ தட்ஸ் அ ஹியூஜ் பம்ப். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லூப் பற்றி. ஸோ செகண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கன்சிலா கேம்ஸ்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து கொலாபரேஷன் வித் ஆஃப் த கிரிட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதோட டேரெக்டாக போயிட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து இதோட ட்ரெய்லர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே சரியும். ஸோ ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. அண்ட் இதுவும் அதே சேம் கைண்ட் ஆஃப் ஒரு ஷூட்டிங் கேம் தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NFTs வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா NFTஸை வந்து நம்ம வந்து அந்த பிளட் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து NFTஸை வந்து யூஸ் பண்ணோம். பட் ஆனால் கன்சிலா கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட செப்பரேட் கன் பார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செக்ரிகேட் பண்ணி அதை கட் ஆஃப் பண்ணி தனித்தனி பார்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NFTs மாதிரி அவங்க செல் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்டும் நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபுல் NFTயும் நீங்கள் வந்து வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பார்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கன் பார்ட்ஸ்னால் ஸோ இது எல்லா பார்ட்ஸையும் நீங்கள் வாங்கினா தான் இந்த ஹோல் கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் கன்னோட NFT வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பார்ட்னர்ஷிப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு பெரிய கேமிங் கம்யூனிட்டி. ஸோ நியோ டோக்கியோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கன்சிலா கேம்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா IDOஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட கரண்ட் ஃபண்டிங் ரேட் வந்து பார்த்தீங்க 46 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ உங்களோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும் KuCoin Labs. ஸோ KuCoin Labs வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
மேஜர் அட்வான்டேஜஸ் பாயிண்ட்டு. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கேமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் கொடுக்க வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூகாயினாக இருப்பாங்க, இல்லை வந்து கேட் ஐஓஸ் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் தான் இருப்பாங்க. ஸோ அலெக்ஸ் பேக்கரோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹோல்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லூப் அண்ட் கன்சிலா, ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ராஜெக்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபோக்கஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஓஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம அந்த ப்ராஜெக்ட்லாம் கேதர் பண்ணோன்னா ஒரு பயங்கரமான ரிட்டர்ன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம பார்க்கலான்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 2 ப்ராஜெக்ட்ஸோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தனித்தனியாக இதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போலாம் இந்த ஐடிஓஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஓஸ் டேட்லாம் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் பற்றி கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஈவன் ஐடிஓஸில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலான்றது கூட நான் வீடியோஸ் வந்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு தி பெல் ஐகான். ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த வீடியோ டில் தென் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 ப்ராஜெக்ட்டை பற்றி நீங்களும் உங்களோட ஓன் ரிசர்ச்சை வந்து பண்ணுங்கள். அட் லாஸ்ட் ஐம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் கைஸ். ஸோ நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஸோ நீங்கள் ஏதாவது காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். ஸோ தேட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye.